ஆனாலுமே மாமாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. டாக்டர் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு மட்டும் கேட்டா போதும். அண்ணி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வீட்டுக்கு நீங்க போகல நைட்டு? இல்ல பாலா, நான் போகல. ஏன் நீங்க ஸ்டே பண்ணிட்டீங்க? ஆனந்த் எங்க? உள்ள டாக்டர் கிட்ட தான் பேச போயிருக்காரு. என்னன்னு இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க பாலா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னும் ஆகாதண்ணி, ரொம்ப கவலைப்படாதீங்க. அதையே நினைச்சு ஏதாவது சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்ல இருக்கட்டும் பாலா, ஒன்றும் வேணாம். சண்மு வீட்டுக்கு கிளம்பிட்டாளா நைட்டே? அவ ரொம்ப நேரமா என்ன கூப்பிட்டுட்டே இருந்தா. நான் தான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதோடயே அவ கிளம்பிட்டா. ஓ அப்படியா? சரி, நீங்க ஏன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ட்ரெஸ் கூட மாத்தாம வீட்டுக்கு வேணா கிளம்பிட்டு வாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் இருந்து அப்பாவை பாத்துக்கிடுறேன். இல்ல இருக்கட்டும். அப்பாவுக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்த விட்டே கிளம்புறதா இருக்கேன். பாலா, வாங்கம்மா. என்னடா இப்போ உங்க பெரியப்பா எப்படி இருக்காரு? நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதா வீட்ல. அந்த மனுஷனோட மூஞ்சி தான் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. அதான் காலையில எழுந்ததுமே இங்க ஓடி வந்துட்டேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வரையில உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. தனியாவா வந்தீங்க? அதுக்கு இல்லடா, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நீ தூங்காம காலையில எஞ்சிங்க சீக்கிரமா வந்துட்டேன்னு எனக்கு என்ன தெரியும். அம்மா, மலரை பாத்தீங்கல்ல, எவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், நேற்று உள்ள என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ல இருக்காங்க. நான் வேணா அவங்களை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர்றேன்னு. அதுக்கு என்ன, போப்பா போ. உனக்கு என்ன கவலையா என்ன பத்தி? எந்த வீடு வேணான்னு நினைச்சியோ அந்த வீட்டுக்கு திருப்பி நுழையணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு ஒண்ணு தடுக்க போறேன். போடா போ. இல்லம்மா, அதுக்கு இல்ல. என்னடா, உனக்கு அவ்வளவுதான் என் மேல மரியாதையும் பாசமும் இருக்கா? தெரிஞ்சு போச்சுடா. எல்லாம் நேத்தாவ வந்தாள்ல, மனசை மாத்தி விட்டுட்டு போயிருக்கா போல. அம்மா, சண்முக பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? நான் மலரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவங்களை கொட்டி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னா அவங்க கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்கல்ல. யார் கூட போவேன்னு தெரியாம கூட இங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு பொண்ணு இவ்வளவு நேரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏண்டா, அந்த கவலை அவளை பெத்தவளுக்கும் கிடையாது, கூட பிறந்தவளுக்கும் கிடையாது. உனக்கு ஏண்டா புதுசா கவலை வந்திருக்கு? உனக்கும் அந்த வீட்டுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? மலர், பூமாரி, மாமாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அதானே, நல்ல நடிப்பாழ்வ. எங்க என்ன ஆக்டிங் பண்ண முடியுதோ அத்தனையும் இந்த குடும்பமே பண்ணுமே. பாத்தியா பூமாரி, இவங்க நேரத்துல இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. மாமாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ ஏன் தேவையில்லாம கண் கலங்கிட்டு இருக்க? கண்ணு தொட. இல்ல பூமாரி, கரெக்டா என்கேஜ்மெண்ட் நாள்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு பாத்தியா? நானும் அவரும் சேர்றது இயற்கைக்கே பிடிக்கலன்னு நினைக்கேன். அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. லூசாடி, நீ எதுக்கும் முடிச்சு போட்டு இருக்க. என்ன பிரச்சனைன்னு டாக்டர் வந்து சொன்னா தெரிய போகுது. அதுக்கு இப்படியே பேசிட்டு இருப்ப நீ? இல்ல பூமாரி, நானும் அவரும் சேர்றது இயற்கைக்கு பிடிக்கல போல. அதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுல யாருக்குமே இஷ்டம் இல்லை. நான் அந்த வீட்டுக்கு போற நேரம் தான் இப்படி எல்லாம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணமே வேணாம். வாயிலே அடிச்சிருவோம் பாத்துக்கோ. ஏன் மலர், படிச்ச பொண்ணுதானே நீ? இதெல்லாம் நம்பிட்டு இருக்க நீ? இல்ல பூமாரி, மற்ற பேருக்கு யாருக்காச்சுன்னா ஈஸியாக அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் நமக்குன்ட்டு வந்தாதான் தெரியும் அதில் உள்ள வலியும் வேதனையும். கண்டிப்பாக மாமாக்கு இப்படியெல்லாம் ஆகும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன் தெரியுமா? அவருக்கா இப்படியெல்லாம் ஆகணும்? இங்க பாரு மலர், வயசானா எல்லாருக்கும் நோயில இருந்து எல்லாம் வந்துதான் ஆகும். அதுக்காக தேவையில்லாம என்னாலதான் இப்படி ஆச்சு, உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்றது முட்டாள்தனம். படிச்சு நீயே இப்படி இருந்தா படிக்காதவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்க? இல்ல பூமாரி, ஆனந்த கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. வாய மூடு. ஐயோ, நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு என்னதான் இப்படி வந்துச்சோ தெரியலையே. இன்னும் கண்ணு முடிக்காம இருக்காரு. டாக்டர் ஒன்னும் பதில் பேச மாட்டேங்காங்களே. பாலா, என்ன இதெல்லாம்? உங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு? அண்ணி, எதுவும் நினைச்சுக்காதீங்க. அம்மா ஏதோ வருத்தத்துல பேசுறாங்க. என்ன பாலா இதெல்லாம் வருத்தத்துல பேசுற மாதிரி இல்லையே. மலருக்கு எப்ப இப்படி ஆகும், இப்படி எல்லாம் பேசலான்னு காத்து கடந்து பேசுற மாதிரி இருக்கு. இவங்க இன்னைக்கு ஏன் முன்னாடியே இவ்வளவு தூரம் பேசிருக்காங்கன்னா நேற்று என்னெல்லாம் பேசிருப்பாங்கன்னு தெரியல. அதனால என் தங்கச்சி கல்யாணமே வேணான்னு சொல்றா. என்னது, கல்யாணம் வேணான்னுங்களா? என்ன மலர், உங்களுக்கு என்ன ஆச்சு? வேணும்னா விடுடா. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மலர் வீட்டுக்கு வர்றதுக்கும் இந்த மாதிரி ஆனதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அதனாலதான் நடந்துச்சு. பெரியவங்க சொன்னா இதான் கேட்கணும். நீயும் தான் வீட்டுக்கு சொல்லாம ஒன்னும் செய்யாம கல்யாணம் பண்ணி ஒருத்தி கூட்டிட்டு வந்ததும் என்ன ஆச்சு? ஒன்னும் விளங்காம தான் போச்சு. சும்மா இருங்கம்மா. நான் பண்ணதும் மலர் நீ பண்றதும் ஒன்னா? ஆனந்த் மட்டும் அவங்க சொல்றதை கேட்டானா ரொம்ப வெறுப்பாயிடுவான். கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. இங்க பாருங்க அண்ணி, ஆனந்த் உங்க மேல உயிரே வச்சிருக்கான். தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். இல்ல பாலா, எனக்கு என்னமோ என்னாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு தோணுது. உங்களால எதுக்கு இப்படி நடக்க போகுது? நீங்க அப்பாக்கு ஏதாவது மாத்திரை கலந்து எதுலயாவது கொடுத்தீங்களா? ஐயோ பாலா, நான் போய் அப்படி செய்வேனா? அப்புறம் என்ன, நீங்க அவரை பார்த்ததே இல்ல. 4-5 நாள் ஆச்சு வந்து பார்த்துட்டு போய். அதுக்கப்புறம் அவருக்கு இப்படி நடந்திருக்கு. நீங்க எப்படி காரணமாக இருக்க முடியும்? நீங்க ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்கவும் இல்ல. நீங்க சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்கல. அப்படி இருக்கல எப்படி அண்ணி முடியும்? பாலா, நீங்க லாஜிக்கா பேசுறீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஆனந்த நான் கல்யாணம் பண்றது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரல.
இந்த மாதிரி முட்டாள்தனமா ஆனந்த் கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அவர் மனசையும் மாத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன்டா அமைதியா இருக்க சொல்ற? சொல்லணும்னா சொல்லட்டுமே, அவளுக்கே நல்லா வலிச்சோம்னா சரிதான். அவளாலதான் எல்லாம் நடந்துச்சுன்ட்டு சும்மா இருந்த மனுஷன் இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க முடியுமா? தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? சும்மா அவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்களே மன உளைச்சல்ல ஏதாவது பேசதான் செய்வாங்க. அதுக்கு வளைஞ்சு கொடுத்து பேசிட்டு இருப்பீங்களா? என்னடா வர வர அவங்களுக்கே சப்போர்ட் கூட்டிட்டு இருக்கு. உங்க அம்மாவை அடிச்சதுலாம் நினைவு மறந்து போச்சோ? அவ தங்கச்சி தானடா என்ன கையை நீட்டி அடிச்சா. இங்க பாருங்க, என் தங்கச்சி உங்களை அடிக்கவே இல்லைன்னு சொல்றா. தேவையில்லாம பொய் சொல்லாதீங்க. ஏய் என்னடி இவ்வளவு நாளா வாழா வெட்டியா இருந்துட்டு இப்ப பெருசா போயிட்டு ரொம்ப திமிர்ல வந்து பேசி நிக்கிறியோ என்கிட்ட? உன் தங்கச்சி தாண்டி என்ன அடிச்சா. அவ வாயில என்னைக்குதான் உண்மை வந்துச்சு? வீட்டுக்கு தெரியாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே. அதுலயே அவ வாயில பொய் இருந்திருக்கு. இந்த விஷயத்துல பொய் இருக்கிறதுக்கு யார சொல்லணும்? ஒழுங்கா பேசுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் தங்கச்சி பத்தியும் எங்க அம்மா வளர்ப்பை பத்தியும் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க பையன் தான் என் தங்கச்சி தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம வீட்டுல யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் எதுக்காக? உங்களுக்கு பயந்து. அம்மா தான் ஏதோ பேசுறாங்கன்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் அமைதியா போங்களேன். எப்படி பாலா போக முடியும் அமைதியா? வீட்டுல நல்லா இருந்த என் தங்கச்சியை நீ தானே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் எத்தனை வாட்டி உங்க கிட்ட கெஞ்சிருக்க அவ கூட பேசுங்கன்ட்டு. இப்ப என்ன உங்க அம்மா புது கதையா ரீல் விடுறாங்க? அதெல்லாம் முன்னாடி. எங்க அம்மாவை எப்போ அவ கை நீட்டி அடிச்சாலோ அதோட எல்லாம் முடிஞ்சுது. சும்மா நிறுத்து பாலா. என் தங்கச்சி எல்லாம் பொய் சொல்ல மாட்டான். அவ அடிக்கலன்னு சொன்னா அதுல கண்டிப்பா உண்மை இருக்கும். ஆமா இருக்கும் தான். பொய் சொல்லி தானே உனக்கு கல்யாணம் பண்ணா உங்க அம்மா. இப்போ உன் தங்கச்சியும் பொய் சொல்றதுக்கு யார கேட்கணும்? வாய் இருக்குன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, வாயை பிடிச்சி தச்சிருவேன். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பெரியவங்க சின்னவங்க இருந்தாம பேசுறீங்க. அது சரி, நீங்களே இந்த மாதிரி பேசுறீங்க. உங்க தங்கச்சி உங்களை மாதிரி தானே இருப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க ஏன் கிளம்பணும்? என்ன பூமாரி இதெல்லாம்? இது சண்டை பிடிக்கிற நேரமா? என்ன இது சண்டை போட்டு இருக்க? மாமாக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நமக்கு இருக்கோம். சும்மா இரு கொஞ்ச நேரம். என்ன நம்ம சண்முக பத்தி பேச இவங்கள யாரு? எதுவானாலும் இருக்கலாம். இந்த நேரத்துல பேசுறது ரொம்ப தப்பு. பேசாம பேச்ச விடு. என்ன இது எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க? இல்லடி, எப்படி பேசுறாங்கன்னு பாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரு. பாத்தியட பாலா, நீ நிக்கல எப்படி எல்லாம் பேசுறான்ட்டு. நீ மட்டும் இல்லன்னு வை, எனக்கு அடிதாண்டா மிஞ்சும். ஆமா இப்படியே பொய் சொல்லிட்டு தெரியுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏன் கையால அடி வாங்க போறீங்க. எங்க போதும், நிறுத்துங்க. பாலா ப்ளீஸ் பாலா, தூர விட்டுருங்க. மாமாக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ அதுதான் நம்ம பார்க்கணும். இவங்க சண்டையை பெருசுப்படுத்தாதீங்க. ஏதோ எங்க அக்கா உணர்ச்சி வசப்படுத்தி இப்படிதான் பேசுறா, அதனால சாதாரணமா விட்டுருங்க. இவ்வளவு ஊமையா இருந்திருக்கீங்க இவ்வளவு நாளா. உங்களை போய் நல்லவங்க நினைச்சோமே. அம்மா நீங்க வாங்கம்மா, நம்ம அந்த பக்கம் போலாம். நம்ம ஏன்டா அந்த பக்கம் போகணும்? நம்ம இங்கதான் நிக்கணும் சொல்லிட்டேன். என்ன ஹாஸ்பிட்டல் இவங்களா கட்டி போட்டிருக்காங்க, நம்ம அந்த பக்கம் போறதுக்கு? பேசாம நில்லுடா. இல்லம்மா, இங்க நின்னா சண்டை தான் கூட கொஞ்சம் வரும். அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. சும்மா இருடா. இங்க இருந்து போயிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மள ரொம்ப தொக்கா நினைச்சிருவாங்க. இங்கதான் நிக்கணும் சொல்லிட்டேன். நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கீங்க. சண்டை போடாமையாச்சும் நில்லுங்க. நான் போய் ஆனந்த் கிட்ட பேசிட்டு வர்றேன். ஏதாவது டாக்டர் சொன்னாங்களான்ட்டு. சரி போ. மறுபடியும் சொல்றேன், சண்டை போடக்கூடாது சொல்லிட்டேன். சரிடா. ஆமா, எனக்கு சண்டை போட வேற ஆள் இல்ல பேரு. இந்த ஒண்ணு இல்லாததுங்கிட்டே சண்டை போட போறேன். சீ.